நண்பர் அனைவருக்கும் இளம்பிரபுதியின் இனிய வணக்கம். நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு என்னை எப்படியாச்சும் கூட்டணி சேர்த்துக்குப்பா விஜய் அப்படின்ற மாதிரி காலில் ஒழுகாத குறையா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. துண்டு போட்டு பார்த்தாரு, மண்டி போட்டு பார்த்தாரு. மண்டி போட்டுனா அது ஒரு வட்டார வழக்குங்க. அதாவது மரியாதையாக அப்படி கீழே மண்டி போட்டு எனக்கு ஒரு என்னையும் கூட்டணியில் சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி அந்த மண்டின்றது வந்து வட்டார வழக்கு. எப்படி குடிகாரன் சீமான் வந்து மேடையில் வந்து மேலாம் பேசுகிறாரு, அது வந்து அறச்சீற்றம் அப்படின்ற மாதிரி இந்த இடம் போன கார்த்தி கறிக்கஞ்சி சொல்கிறேன் தெரியுமா, அந்த மாதிரி மண்டி போடுவது என்பது ஒரு வட்டார வழக்கு. அது தாழ்மையாக அப்படின்னு அர்த்தம். நீ தப்பாக நினச்சிக்கிறாரு சரியா? அந்த மாதிரி வந்து குடிகாரன் சீமானு மண்டி போட்டலாம் விஜய்கிட்ட கேட்டு பார்த்தாரு என்னை எப்படியாச்சும் கூட்டணி சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் விஜய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கவ்வை கொடுத்து விரட்டி விட்டுருக்காரு. அந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கு. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, தோழர் நீங்கள் வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க தோழர், நீங்கள் பேச வருகின்ற கருத்துக்களை வந்து அது அந்த குடிகாரன்ற வார்த்தை வந்து அமுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் குடிகாரன் சொல்லலாம் என் தோழர் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நம்மகிட்ட வேண்டுகோள் வச்சாங்க. ஆக்சுவலாக வந்து நான் குடிகாரன் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு அழகான ஒரு ஆட்டக்காரன்டா, நல்லா ஆடுறான்டா ஆட்டக்காரன்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம மாடு ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பிடிக்கிறான் இல்லையா, நல்லா மாடு பிடிக்காரன்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நல்லா வண்டி ஓட்டினா அப்படின்னா நல்லா வண்டிக்காரன்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குடிகாரன் சீமான் வந்து இந்த ஜாதிகளை பற்றி குடிகளை பற்றி ரொம்ப அதிகமாக பெருமையாக பேசுவாப்புல. ஸோ அதனால குடிகாரன் சொல்கிறான். ஸோ குடிகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகின்ற ஒரு நபர் என்ற காரணத்துக்காக அவர் வந்து குடிகாரன் சொல்கிறான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சீமான் அவர்களை வந்து நான் போதக்ராக்கின்ற மாதிரிலாம் சொல்ல வரல சரிங்களா. மறுபடியும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் இப்பவும் தெளிவுபடுத்திக்கிறேன். குடிகாரன் சீமான் குடிகளை பற்றி ரொம்ப அழகாக அருமையாக பேசுவதன் காரணத்தினால தான் அவர் குடிகாரன் சொல்கிறான். மற்றபடி போதக்ராக்கிலாம் கிடையாது. அவர் போதக்ராக்கி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் உடன்பட முடியாதுப்பா சரிங்களா. சரி, ஸோ சில தினங்களுக்கு முன்பாக நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாப்புல. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, விஜய் வந்து மாநாடு போடுற மாதிரி இருக்கிறாரு, அதனால் உங்களை கூப்பிடுவாரா, கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே விஜய் இது நம்ம சீமான் அவர் வழக்கம் போல் மூக்கு நீள நோண்டிக்கிட்டு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அவர் கூப்பிட்டா நான் போவேன். அதாவது ரஜினி, கமல், விஜய் இவங்களாம் அரசியலுக்கு வந்து அடிப்பேன்னு சொன்ன அந்த குடிகாரன் அதே வாயி என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் கூப்பிட்டாருன்னா நான் போவேன், வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி அப்போவே நிறையா நபர்கள் கேட்டாங்க. நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற தற்கொலை தம்பிகளும் கூட குடிகாரன் சீமானை பற்றி கேள்வி கேட்டாங்க. யோ என்னையா நீ விஜய் அரசியல் வந்து அடிப்புன்னு சொல்லிக்கிருக்க, சொல்லிவிட்டு நீ வாட்டுக்கு கூப்பிட்டா போவேன்ற வெக்கமாலையா அப்படின்ற மாதிரி அப்போவே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கு பின்பாக பல இடங்களில் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமான் வந்து விஜய்க்கு வந்து மண்டி போட்டே இருந்தார். அதாவது மரியாதை நிமித்தமாக தாழ்மையாக கேட்டே இருந்தார், என்னையும் கூட்டணியில் சேர்த்துக்கன்னு. ஸோ இந்த நிலைமையில தான் தற்பொழுது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. போவேன், போய் பங்கேற்பேன். என்ன பிரச்சனை? ஹலோ, என்னடா பிரச்சனை? இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்வா, வெயிட்டிங். அழைப்பு இருக்கா மாநாட்டுக்கு? ஒரு கட்சி தொடங்கும் போது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போறதும் நல்லா இருக்காது, அழைக்கிறதும் நல்லா இருக்காது. அது அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது தான் சிறப்பா இருக்கும். அதுல போய் புதுசா நம்ம இப்ப எங்க ஐயாவை நானும் வரணும் என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. நடிகரா ஒரு இயக்குனர் அந்த ஒரு அண்ணன் தம்பி பாசத்துல, அந்த அண்ணன் தம்பி பாசத்துல அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்க வாழ்த்துறோம். அந்த அன்னைக்கா தென்னந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பியை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு கூட ஒரு படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன்.
படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி, அதனால வாழ்த்துவேன். பார்த்தீங்களா? அதாவது விஜய் அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, இது எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் நான் எப்படி ப்ரோ நாங்கள் மாநாட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசுகிற மாதிரி ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ சில தினங்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் பேசல, அப்போ விஜயோடைய கொள்கை என்ன, கோட்பாடுன்னா உனக்கு தெரிஞ்சா விஜயுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவர் எதனை நோக்கி பயணப்பட போறாரு, இந்த மாதிரி எந்த விதமான பேசிக் விஷயமே தெரியாம குடியாரன் சீமானு இதே வாயால தான் என்ன சொல்லுவேன், என் தம்பி கூப்பிட்டா நான் போவேன்னு சொன்னல. அவன் இப்ப மட்டும் எப்படி நீ பதில் சொல்ற, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் தெரியாம நான் இப்படி போவது அப்படி மாதிரி சொல்ற. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல குடியாரன் சீமானுடைய ஆட்கள் போய் அங்க போய் விஜய்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்க கூடும், போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பான முறையில், எங்கள் அண்ணனையும் எப்படியாச்சும் மாநாடு கூப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம புசி ஆனந்த் வந்து புரூஸ்லி மாதிரி வரட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு மாதிரி தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்படிலாம் வந்து மாற்றி பேச முடியாது. விஜய் கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பாக போவேன், என் தம்பி கூப்பிட்டா நான் போவேன், நாங்கள் என் தம்பி நானும் இணையில என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிய இந்த குடிகாரன் சீமானுடைய வாய்கள், அப்போ கொள்கை கோட்பாடுகளை பற்றி கவலைப்படாத இந்த வாய்கள் இப்போ மட்டும் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியாமல் நான் எப்படிங்க நாங்கள் அந்த மாநாடுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் சொல்வதாக இருந்தால், இடைப்பட்ட காலகட்டத்தில் நல்லா ஒரு கும்மாங்குத்து விழுந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது இவர் மண்டி போட்டு கேட்டிருக்காரு, மண்டினா தாழ்மையாக கேட்டுருந்துருக்காரு, அதெல்லாம் முடியாது கிளம்புன்ற மாதிரி விரட்டி விட்டுருக்க கூடும், அதான் நடந்திருக்கும். சரியா? சரி, அதனால தான் சொல்கிறேன், கெஞ்சிய குடிகாரன் சீமான் கப்பை கொடுத்து அடித்த விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வீடியோ போட்டுருவோம் அப்படின்றக்காக போட்டேன். சரிங்களா? சரி, நம்ம குடிகாரன் சீமானுக்கு நாமளே ஒரு சில பர்சனலாக ஒரு சில அட்வைஸ்லாம் சொல்லிடுவோம். அண்ணே சீமானண்ணே, குடிகாரன் சீமானண்ணே, அந்த வார்த்தை முக்கியம். குடிகாரன் சீமானண்ணே வேணாண்ணே, விஜய்க்குள்ளலாம் கூட்டணி வைக்க வேணாம். ஏன் தெரியுமா? உன்னுடைய கொள்கை வேற, அவருடைய கொள்கை வேற. உன்னுடைய கொள்கை என்னன்னா, திரள்நிதி வாங்கி ஆட்டையை போட்டு வாயில வாக்கோட்டை போடுறது. அதாவது ஈழத்தமிழுடைய பெயரை சொல்லி வெளிநாடுகளில் வந்து பிச்சை எடுத்து ஈழத்தமிழுடைய பெயரை சொல்லி பிச்சை எடுத்து வாயில வாக்கோட்டை போடுறது தான் உன்னுடைய கொள்கை கோட்பாடுகள். இன்றைக்கி ஒரு கார் வாங்குவேன், அதை ஈழப்பிச்சியை வச்சு, அடுத்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கார் சரியில்லைன்னு தூக்கி போட்டு அடுத்து இன்னொரு கார் வாங்குவேன். இல்லை தம்பியில் ஏதாச்சும் ரேடிசன் ஹோட்டலில் ரூம் போட்டு தரலாம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், அதோட ஒரு உயர்ந்த ஹோட்டலில் ஈழப்பிச்சை வாங்கினா அந்த திருநிதி வாங்கின காசை வச்சு நீ ஒரு ரூம் போட்டு சொகுசாக இருப்பா, அதில் ஊற்றிக்கிட்டு போட்டோம்னாவது பேசுவேன் நீ. அதனால் உன்னுடைய கொள்கையும் அவரோட கொள்கையும் செட் ஆகாதுனே, வேணாம். சரிங்களா? சசிகலார்ட்ட வந்து என்ன பண்ணுவேன், நான் ஆதரவாக வேட்பாளர் போடுறேன், அதாவது உனக்கு ஆதரவாக நான் டம்மி வேட்பாளர் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீயே வந்து 11 கோடி ஆட்டையை போட்டு இன்னும் அதிகமான பணத்தை ஆட்டையை போட்டு என்ன பண்ணுவேன், அந்த வேலை ஊழலாம் பார்ப்பேன். அதனால் உன்னுடைய கொள்கையும் அவருடைய கொள்கையும் ஒத்து வராது, வேணாம். இன்னும் சொல்ல போகிறாந்தா, நம்ம விஜய் அவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல வந்து பேசலை, பட் இப்போ தான் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. மாநாடு வந்ததுக்கப்புறம் தெரியும் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடுலாம் தெரியும். பட் இருந்தாலும் இதனால் வரைக்கும் நடந்து வச்சு சொல்கிறேன், விஜய் அவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக இப்போ சமீபத்தில் எதிராக பேசினார். ஆனால் குடிகாரன் சீமான் ஐயா, நீ என்னென்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுவ ஸ்டேஜில், ஆனால் ஆறுமுகம் எங்கே இருக்கிறீங்க, வாங்க மாறி மாறி ஊசி போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீட் தேர்வையே நீ நக்கலடி பண்ணி, நீன் மட்டும் தான் படிப்பா, வேற படிப்பை படிங்கப்பா, இல்லாட்டி யாரும் படிக்காதீங்கப்பா, ஆடு மாடு மேய்ங்க, சாணி எழுங்க, மாட்டு புழுக்கலுங்க, ஆட்டு புழுக்கலுங்க. ஆனால் என் பையனை மட்டும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டேன், ரொம்ப கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பேன், லட்சமாக போட்டு படிக்க வைப்பேன், ஆனால் நீங்கள் யாரும் படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்கிற ஆள். ஆனால் விஜய் அப்படியா, நீட் தேர்வுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அப்புறம் பட்சத்தில் உன்னுடைய கொள்கையும் அவரோட கொள்கையும் செட் ஆகாதுனே, வேணாம். நீ கழட்டி விட்டுருனே, நீ அவரை கழட்டி விட்டுருனே. சரியா? அதே மாதிரி வந்து இந்த சிஏ சட்டத்திற்கு எதிராகவும் இப்போ விஜய் வந்து ஒரு இதில் பேசினாப்புல, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினாப்புல. ஆனால் நீ என்ன சொல்லுவ, இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே வந்து சைத்தானியின் பிள்ளைகள்னு சொல்லுவ. ஆனால் உன் கொள்கையும் அவர் கொள்கையும் செட் ஆகுமா? சிஏ சட்டத்திற்கு வாக்களித்த நபர்கள் யாருன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் நம்ம யார், எடப்பாடி பழனிசாமி, அந்த டீம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க ஓட்டு போட்டனால தான் சிஏ சட்டமே வந்துச்சு, இல்லாட்டி வந்திருக்காது. ஆனால் நீ வந்து என்ன பண்ணுவான்னா எதிராக இருக்கிற, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறாள். அதனால் விஜய் வந்து அப்படி கிடையாது. அதனால் உனக்கு செட் ஆகுமானே, வேணாம். நீ மண்டி போட்டு கேட்டாலும் வந்து அவங்க தரமாட்டாங்க, கூட்டில் சேர்த்துக்கிற மாட்டாங்க. அவங்க ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண. சரியா? சும்மா போய் சின்ன பையனை போய் கெஞ்சிக்கிட்டு. அதே மாதிரி வந்து நிறைய நலத்திட்ட உதவியெல்லாம் விஜய் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு கண் துடைப்புக்காகன்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. பட் எது எப்படியோ நலத்திட்ட உதவிகள் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணுறாரு, பேசிக்காக பண்ணுறாரா. நீ என்ன பண்ணுவ, இந்த தூத்துக்குடி இது நினச்சி தெரியுமா, வெள்ளம், அந்த டயத்தில் தம்பிகள்கிட்ட நிறையா திறநிதி எல்லாம் வாங்கி இல்லை வாயில் வாக்கடை போட்டுட்டு புதுசாக ஒரு கார் வேறு வாங்கணும். நீ அந்த கார் பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கார் வேறு வாங்கினா, அதனால் அவர் நிறைய நலத்திட்ட உதவி செய்கிறாரு. அதனால் உன்னுடைய கொள்கையும் உன்னுடைய கோட்பாடும்
உன்னுடைய ஆக்டிவிட்டீஸும் உனக்கு செட் ஆகாது, அவரோட கம்பேரிசன் பண்ணுறவங்க செட் ஆகாது. சரியா? அதே மாதிரி கடைசியாக பார்க்குறதா இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் அம்பேத்கருங்க படிங்கன்னு டாப்பில், அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்கன்னு டாப்பில். ஆனால் நீயே அம்பேத்கரையும் படிக்க மாட்டேன், அம்பேத்கரும் வெளிநாட்டுக்காரர், வெளி மாநிலத்துக்காரரு, அவர் தமிழர் கிடையாதுன்னு சொல்லி புறந்தள்ளுவேன் நீ. நம்ம பெரியார் அவர்களையுமே நீ அப்படி தான் பேசுவேன். பெரியார்லாம் இன்னும் ஒரு இடம் மேலே போய் ரொம்ப அசிங்கமாக பேசுவேன். அதனால் உனக்கு செட் ஆகாதுண்ணே. நீ போய் தயவு செஞ்சு கெஞ்சாத, மண்டி போட்டுலாம் கேட்காத. மண்டினா மரியாதையாக மறுபடியும் சொல்கிறேன், மண்டி போட்டுலாம் தாழ்மையாக தான் கேட்காத. நீ வேணாம், அவரை ரிஜெக்ட் பண்ணுறோம்னா நீயே ரிஜெக்ட் பண்ணிடு, அதான் நல்லது. சரியா? இல்லாட்டி வந்து அதான் மீசில் மண்ணூட்டாத மாதிரி இருந்துட்டு போயிரு, சும்மா சில்லறத்தனமாக போய் கெஞ்சிக்கிருக்காத. சரியா? என்பதனை கூறிக்கொண்டு இறுதியாக பார்க்கும்பொழுது நம்ம சீமான், குடிகாரன் சீமான் விஜய்கிட்ட போய் கெஞ்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் வாயில் கவ்வ கொடுத்து அடித்து வரட்டி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம்.